சாத்தானுடைய குணநலத்தில் அவன் மிகவும் ஞானத்தில் நிறைந்தவனாக இருந்திருக்கிறான். எப்படி? ஞானத்தில் நிறைந்தவன். பாவம் செய்கிறவங்கள பாருங்களேன். நீங்கள் பாவம் செய்கிறவங்கள பாவம் செய்கிறாங்கன்னு உங்களால் நிரூபிக்கவே முடியாது. உங்களால் நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா பிசாசு அவங்களுக்குள்ளே புகுந்து பாவத்தை மறைக்கிறதுக்குரிய ஞானத்தை பிரயோகப்படுத்துவான். நீங்கள் யாராவது பாவம் செய்கிறவங்கள பாவம் செய்கிறாங்கன்னு நிரூபிக்க போனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிறீங்க. நீங்கள் அவமானப்பட வேண்டியது வரும். நல்ல கவனிங்க. சாலமோன் ஞானத்தால் நிறைந்தவன் அல்ல, சாலமோன் ஞானத்தை பெற்றவன். ஞானத்தால் நிறைந்தவன் என்பதற்கும் ஞானத்தை பெற்றவன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் அச்சு அசலாக கையும் களவுமா நாங்கள் பிடிச்சிட்டோம், ஒன்றும் நீங்கள் பிடிக்க முடியாது. ஏன்னா அவன் ஞானத்தால், அவங்க பேசுகிற ஞானத்தை பார்த்துருக்கீங்களா? அவங்க பேசுகிற ஞானம் பயங்கரமாக பேசுவாங்க. இது மேப்படியான்ட்ட உள்ள ஞானம். இது யார்கிட்ட உள்ள ஞானம்? மேப்படியான்ட்ட உள்ள ஞானம். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் தானியேல் ஞானம் நிறைந்தவன் என்று. ஆனால் இந்த தரிவை குறித்து, இந்த தீரு ராஜாவை குறித்து எசேக்கியேல் 28 சொல்லப்பட்டிருக்கு 3ஆம் வசனத்தில், தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான். அவன் எப்படி இருந்திருப்பான் அவனுடைய ராஜ்ய பாரத்தில்? கவனித்து பாருங்க. இந்த தீரு ராஜா எப்படிப்பட்டவனாம்? நமக்கு தெரியும் தானியேல் 10 மடங்கு ஞானம் உள்ளவன். தானியேல் ராஜாவினுடைய சொப்பனத்தையே சொல்லுகிற அளவுக்கு ஞானம் உள்ளவன். சொப்பனத்தையும் சொல்லுவார், அர்த்தத்தையும் சொல்லுவார். ஆனால் தீரு ராஜா எப்படிப்பட்டவனா? தானியேலை விட ஞானம் உள்ளவன். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? அப்ப பாருங்க, தானியேலை விட ஞானம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீரு ராஜா, பெர்சியா அதிபதி, பார்வோன், இவங்களெல்லாம் பிசாசு என்ன பண்ணினான்? பயன்படுத்தினான். கர்த்தர் அவர்களை ஜெயித்தார். அந்தந்த காலங்களில் பெர்சியா அதிபதி 3 வாரம் தானியேலுடைய ஜெபத்தை தடை செஞ்சான்னு உங்களுக்கு தெரியும். இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ கவனித்து பார்த்தீங்களா, இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னவே ஒரு மந்திரவாதி, இந்தியாவில் பிரபலமான ஒரு ஜோதிடர், அவருடைய பழைய காலம் ரொம்ப கொடுமையானது. கருத்து கணிப்புகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த தமிழ்நாட்டில் இவர் இவ்வளவு தொகுதியில் ஜெயிப்பார்னு அடித்து சொல்லி தீர்க்கமாக ஒரு ஆள் ஆட்சி பீடத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டான். இது நம்ம ஆளுங்க சொன்ன தீர்க்க தரிசனங்களை விட 100 மடங்கு பெருசு. யாருமே 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும்னு தீர்க்க தரிசனம் சொல்லலை. அவருடைய பேட்டி பிப்ரவரி மாதம் இருக்குது. அவர் தான் இன்றைய முதலமைச்சருடைய வலது கை. இந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், இப்படி போகிறவங்களுடைய முடிவெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லது. போயிட்டுருக்காங்க. இப்படி போனவங்க தான் ரொம்ப நாசமாகவும் போனதும் கொடூரமாக வீழ்ந்து போனதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாபிலோனில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு சுய ஞானம் கிடையாது. இவர்கள் பிசாசின் ஞானத்தினால் செயல்படுகிறோம். அதை யாராவது ஆச்சரியமாக பார்த்தாங்களா? பார்க்கவே இல்லையே. அந்த பேட்டி இன்னைக்கு ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு. நீங்கள் போய் நின்றா போதும், ஓட்டு விழுந்துரும் நான் சொன்னேன். நான் அவரை பூஸ்டப் பண்ணி அனுப்புனேன். அவர் போனார், நின்றார், ஜெயிச்சார். இங்கே இருக்க எந்த மக்களும் அதை நினைச்சு பார்க்கல. இப்படி யாருக்கு தெரியும்? இப்படி யார் சொல்ல முடியும்? ஏனென்றால் ரகசியமானது ஒன்றும் உனக்கு இல்லை. ஆமாம், சூனியக்காரியும் குறி சொல்லுகிறவர்களும் கரெக்டாக சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க. அது எப்படிங்க குறி சொல்கிறவங்க சொல்லுவாங்க? இந்த போட்டிருக்கு. அதில் பாதி பேர் அரிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா சொல்லுவான், அந்த குறி சொல்கிற அம்மா அப்படியே சொல்லுச்சுன்னு. இன்றைக்கு இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் தான் சொல்கிறேன், இவங்க முடிவை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அவர் இப்படி வந்து மக்கள் செல்வாக்கில் வந்து நின்றார், இவர் மக்கள் செல்வாக்கில் வந்து நின்றார், அப்படி தான் நினைக்கிறாங்க. தேவன் தான் அதிகாரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறார். எங்கே சுற்றினாலும் சரி தான். தீரு ராஜாவை யார் தான் உட்கார வச்சா? பெர்சியா அதிபதி யார் தான் உட்கார வச்சா? அவருக்கு பயந்து நடந்தால் அவர் அவர்களை நினைத்தருளுவார். இன்னொன்று, இவங்க இந்த ராஜ்யத்தில் இருந்து என்ன பண்ண போகிறாங்க? 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே.
அன்னைக்கு நம்ம ஆளுகளுக்கு யாருக்குமே தெரியல இவர் தான் ஆட்சிக்கு வருவார். ஆனால் இப்போ நம்ம சபாநாயகரை கூட்டிகிட்டு போய் நம்மால் ஒருத்தர் வந்துட்டார்னு இவங்க அவரை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜில் ஏற்றி பேச எல்லாம் வைக்கிறாங்க. இப்படித்தான் பேசி இயேசுநாதருக்கு அம்பாசிடர் தேடுறாங்க. அதே ஆள் தான் வேளாங்கண்ணியில் போய் 2 கொளுத்தி வச்சுட்டு போயிட்டார். நம்ம இயேசுநாதருக்கு நாம் தான் சாட்சிகள். யாருடைய காரியத்தை நம்ம இன்னைக்கு நம்ப முடியாது, எல்லாம் கொள்ளக்காரன். வசனம் தெரிஞ்ச நீங்கள் எவரையும் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் விழுந்துருவீங்க. எவருடைய பிரசங்கத்தையும் இவர் நல்லவர்னு போட முடிய மாட்டேங்குது, எவருடைய சாட்சியும் நல்லவர்னு போட முடியாது. ஒரு காலத்தில் ரஜினிகாந்தே ஞானஸ்தானம் எடுத்தார்னு ஒரு வீடியோ சுத்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க? வேணா தேடி பாருங்க. நம்ம குரூப்பில் கூட வந்துச்சு. யார் ஞானஸ்தானம் எடுத்தாவா? ரஜினிகாந்தே ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு போட்டு விட்டாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் இயேசுவை சொல்லி தான் இயேசு நாம வளரணும்னு. நான் சொல்கிறேன், சாத்தானுடைய ஞானத்தை விட நம்முடைய ஆண்டவருடைய ஞானம் பெரியது. அதை இந்த ராத்திரி உங்களோட நான் நிரூபிக்க போகிறேன். அதுதான் உங்களோட நான் பேச போகிறேன். நம்முடைய ஆண்டவர் ஞானிகளின் ஞானத்தை பைத்தியமாக்குகிறவர், ஞானிகளின் ஞானத்தை அபத்தமாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவருடைய ஞானம் ஆச்சரியப்படுத்தும். பிசாசின் ஞானம் உலக ஞானம் அடிமைப்படுத்தும். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் ஊட்டி கொடைக்கானலில் போய் நின்று அவருடைய படைப்பை பாருங்க, ஆச்சரியப்படுத்தும். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு செய்தி வாசித்தேன். ரோபோ உருவாக்கி வச்சிருக்க, அதிகமாக ரோபோக்களை இன்னைக்கு வச்சிருக்கிறது அமெரிக்காவை விட சீனாட்ட இருக்கு. ஆனால் சீனாவில் இன்னைக்கு ஒரு ரோபோ ரோட்டில் நின்று பிச்சை எடுத்துச்சான். ஆனால் நம்மளால எதை கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கான், எதை கரெக்டாக. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அழகாக கெஞ்சுதான், போட்டு போங்க, என்ன இப்படி பார்த்துட்டு போகிறீங்க, காசு போட்டு போங்க, எல்லாரும் போட்டு போங்கன்னு. அப்போ என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இதை என்றாவது வேதத்தில் வாசித்திருக்கிறீர்களா? தீர்க்க தரிசனங்களை நம்பி போனால் அந்தி கிறிஸ்துவினிடத்தில் மாட்டுவீர்கள். வசனத்தை நம்பி வந்தால் மத்திய ஆகாயத்தில் இயேசு உங்களுக்காய் காத்திருப்பார், உங்களுக்காக காத்திருப்பார். எனக்கு அந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரு. அடுத்தவர் என்ன போட்டிருக்கு? அவரே வாராரு. யாரே வாரா? வேற யாரும் வரல, அவரே வர்றாரு உங்களை கூட்டிட்டு போக. அவரே வராரு. அப்போ நம்ம தானியேலுடைய ஞானத்தை பிரமிச்சு பார்க்கிறோம். தானியேல் சொப்பனத்தையும் சொல்லுகிறார், அர்த்தத்தையும் சொல்லுகிறார். இவ்வளவு ஞானம் உள்ளவர். தானியேல் வரப்போகிற அலெக்சாண்டரை குறித்து பேசுகிறார். தானியேல் வரப்போகிற ரோமாபுரி ஆட்சியை குறித்து பேசுகிறார். தானியேலுடைய காலத்தில் 5 விதமான சாம்ராஜ்யத்தை குறித்து பேசினார். தானியேல் உயிரோடு இருக்கும்போது 2 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வரப்போகிற 3 பேரை பற்றியும் உலகத்தில் கடைசியாக வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை பற்றியும் பேசினார். ஆனால் சாத்தானுடைய ஞானம் அதை விட பெருசு என்று கர்த்தர் சொல்றார். நீ கவனிச்சு பார்த்தீங்களா? ஜோசியம் பொய்யா? ஜோசியக்காரன் கரெக்டாக தான் பார்க்குறான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. வானத்தில் உட்கார்ந்து கோள்களையும் கிரகங்களையும் வைத்து கணித்து சொல்லுகிறான். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய கிறிஸ்தவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஜோதிடம்லாம் போய், நீ கண்டிப்பாக உச்ச கிரகத்தில் இருக்க, நீ கண்டிப்பாக போய் உட்காருவ. கணிச்சு சொல்றான். அவனுக்கு ஒரு பூஸ்டப் வருது. கணிச்சு சொன்னானே அது பொய்யா? அது உண்மை. ஆனா நம்முடைய தேவன் அதிலும் பெரியவர். நம்முடைய தேவன் யார்? இதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். உலகத்தில் முதல் சக்கரவர்த்தியாக மேலே எழும்பினவன் பார்வோன். அவனை ஜெயிப்பதற்கு ஒரு அடிமையை சிறைச்சாலையில் இருந்து கர்த்தர் கொண்டு போனார். அவன் ஞானத்தையும் அவனுடைய கட்டடக்கலைகளையும் அவனுடைய பிரமிடுகளையும் அவன் கட்டி வைத்த அரமனைகளையும் அவனுடைய செழிப்பையும் அவன் கும்பிட்ட நைல் நதியையும் அவன் வணங்கின சூரியனையும் அபத்தமாக்குவதற்கு ஒரு யோசேப்பு கர்த்தருக்கு போதுமானதா இருந்தது. அவனுடைய ஊரில் ஜெயிலில் ஒருத்தன் இருந்தான். அவன் சொன்னான், உனக்குள் இருக்கிற ஞானத்தை பார்த்தபோது நீ தான் இந்த சீட்டில் உட்கார்றதுக்கு தகுதியானவன். நான் சும்மா சைன் மட்டும்தான் போடுவேன், எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க. ஏன்னா அவன் பேசும்போது தேவ ஞானம் வெளிப்பட்டது. அவனிடத்தில் சொப்பனமும் அர்த்தமும் தான் அவன் கேட்டான். ஆனால் அவனோ என்ன செய்ய வேண்டும் என்பதை முதற்கொண்டு சொன்னான். இனி வரப்போகிற நாட்களில் எப்படி தேசத்தை சரி செய்ய வேண்டும் என்பதை சொன்னான். அதை பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. இன்னுமாக பஞ்சம் பெரிதாய் போன போது ஜனங்களிடத்தில் நிலத்தையும் எழுதி வாங்கி அந்த பார்வோனுடைய கஜானாவை சூப்பராக வைத்திருந்தான் யோசேப்பு. ஜனங்களை சரியானபடி நடத்தி கொண்டே வந்தான். ரொம்ப அழகாக நடத்தினான். அது 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 ஒரு விதமான ஞானம்.
நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் செத்துவிடக்கூடாது. அந்த நேரத்தில் ஜனங்களுக்கு சாப்பாடும் கொடுக்க வேண்டும், ராஜாவும் சரியாக இயங்க வேண்டும். அது நிமித்தமாக அவன் ஞானமாக செயலாற்றினான். அந்த காலம் எகிப்துக்கு பொற்காலமாக இருந்தது. இன்னைக்கு வரலாறு புரட்டி போடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோசே தான் பிரமிடு கட்டியிருப்பான்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது. மோசே அந்த கட்டடக்கலைக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. எல்லாரும் போய் எகிப்தில் போய் பார்த்துட்டு வராங்க. வேதத்தில் அதை குறித்து இல்லை. ஆனால் அந்த ராமசேஷை என்ன பண்ணாங்க, இஸ்ரவேலர்கள் கட்டினாங்கன்னு இருக்குது அந்த பகுதியில். ஆனால் மோசே அந்த காலத்தில் சகல கலைகளிலும் கற்று தேர்ந்திருந்தார். தேவன் உலகத்தின் ஞானம் பெருகும்போது தம்முடைய பேதைகளை கொண்டு அந்த ஞானத்தை அபத்தமாக்குவார். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலே தேவன் செயலாற்றி கொண்டே இருந்தார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அமெரிக்க தேசம் எப்போ இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய கம்ப்யூட்டர், கணிப்பொறி, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து போன பிறகு அமெரிக்க இளைஞர்கள் வேதத்தை கட்டுக்கதை என்று சொன்னார்கள். வேதத்தை நம்ப மறுத்தார்கள், வேதத்தை மூடினார்கள். ஆனால் அவர்களை தள்ளி உலகத்தின் பல பகுதிகளிலே கர்த்தர் தேவ ஞானத்தை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, இந்தியர்களுடைய பிரசங்கத்தை யூடியூப்ல லாங்குவேஜ் மாற்றி அமெரிக்காவில் இருக்கிறவங்க கேட்குற அளவுக்கு கர்த்தர் இந்தியர்களை பயன்படுத்துகிறாரு. இன்னைக்கு டெக்னாலஜியில் தேவனுடைய வார்த்தை எங்கே வேண்டுமானாலும் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், உயிர் தெழுதல் இல்லையா, இருக்கா இல்லையான்னு சந்தேகம் ஆயிடுச்சு, அது இருக்கா இல்லையான்னு சந்தேகம் ஆயிடுச்சு அப்படின்னு உலக மனுஷர்கள் சொல்லுவார்கள். ஆனாலும் ஒரு கூட்டம் மக்கள் உயிர் தெழுதலையும் இயேசுவின் வருகையும் உறுதியாக நம்பி அவருக்காய் காத்திருக்கிறது. எலியாவினுடைய காலத்தில் முழங்காற்படியிடாத, அந்த பாகாலுக்கு முழங்காற்படியிடாத ஒரு கூட்டம் போல உலக ஞானத்தை தள்ளி அந்த ஞானத்தை, தேவ ஞானத்தை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறது. இந்த தேவ ஞானமும் உலக ஞானமும் எப்பொழுதும் போட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உலக ஞானம் தேவ ஞானத்துக்கு முன்னாடி கால் தூசிக்க கூட வராது.